Hi everyone. So last class la vandu nama God cells oda functions adha responsibility எப்போ வந்து ஒரு ஸ்டொமேட்டா ஓப்பனில் இருக்கும் க்ளோஸில் இருக்கும் தென் நைட் டைமில் க்ளோஸில் இருக்குமா இல்லை டே டைமில் க்ளோஸில் இருக்குமா தென் வை வந்து ஸ்டொமேட்டா இஸ் ஓப்பன் அட் டே அண்ட் நைட் தென் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஓப்பனாக இருக்கிறப்போ ஒரு காட் செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கிறப்போ ஒரு காட் செல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்மலி வந்து ஒரு காட் செல்ஸ் வந்து என்ன வந்து எதுக்குள்ளே வந்து என்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக பொட்டாசியம் அயான்ஸ் தான் வந்து காட் செல்ஸில் அதிகமாக வந்து என்டர் ஆகும். ஸோ குளோரோபிளாஸ்டில் மெயின் பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது நார்மலி உங்கள் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்காது, இருந்தாலும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி நீடட் ஆன் திஸ் CBSE நோட். ஸோ எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலி குளோரோபிளாஸ்டில் வந்து தைலகாய்ட் மெம்ப்ரைன் அண்ட் கிரானா மெம்ப்ரைன் இருக்கும். ஸோ தைலகாய்டில் வந்து இன்ன மெம்ப்ரைனில் தான் இந்த குளோரோபிளாஸ்டோடைய ஸ்ட்ரோமாஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நார்மலி வந்துட்டு குளோரோபிளாஸ்டோடைய பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைலகாய்ட் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இஸ் கிரானா, ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது கிரானம் சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தைலகாய்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலி ஒரு குளோரோபிளாஸ்டில் இந்த மாதிரி ஒரு டிஸ்க் ஃபார்ம் ஷேப்பில் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் தைலகாய்ட். ஸோ இதுவே இந்த கிரானான்றதே வந்துட்டு டிஸ்க் ஃபார்மில் இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரானா. ஸ்ட்ரோமானன்றதுனா இட்ஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் இன் குளோரோபிளாஸ்ட். ஸோ நார்மலி இப்போ வந்து ஹெட்டரோட்ரோபிக் நியூட்ரிஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து heterotopic nutritions will be found in plants and animals. So next videos is what is one up is what is the types of heterotopic nutrition, then other description என்னது. So normally வந்து heterotopic உடைய types என்னன்னு பார்த்தீங்கன்னா first one is holozoic and saprophytic and parasitic. Holozoic வந்து நார்மலாகவே வந்துட்டு it involves in digestion of, that is ingestion of liquid or solid organic material. ஸோ இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா நீங்கள் உள்ளே போகிற மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு பேர் தான் வந்து இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. பிளான்ஸ் வந்து நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் சொன்ன மாதிரி அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எப்பவுமே இட்ஸ் ஹெட்டரோட்ரோபிக் நியூட்ரிஷன்றதால பக்கத்தில் இருக்க நியூட்ரியன்ஸ்லேருந்து தான் வந்துட்டு அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ நார்மலி வந்து ஒரு அனிமல்ஸ் வந்து ஒரு சாலிட் ஃபுட்டை எடுத்து அதை பிரேக் டவுன் பண்ணி பாடியோட இன்சைடில் வச்சு அதுக்கப்புறமா அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்கான எக்ஸாம்பிள் தான் வந்து ஹவ் அமீபா வில் பி ஏபிள் டு அப்டைன் their ஃபுட்ன்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏன் நான் மெயினாக அமீபா அப்படின்னு சொன்னோன்னா அமீபா இஸ் அ சிங்கிள் செல்லர் ஆர்கானிசம்ஸ். இட் இஸ் ஏபிள் டு என்கல்ஃப் தி ஃபுட் which is using one cell. It cannot have any other self of help dependency. ஸோ ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நார்மலி ஒரு அமீபான்றது இட்ஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ன்றதால இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ இண்டிபெண்ட் செல். அதாவது இந்த அமீபான்றது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ன்றதால இல்லை எப்பவுமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும், பக்கத்தில் எந்த விதமான செல்ஸோட ஹெல்ப்பும் தேவையில்லை. அதே மாதிரி இப்போது நார்மலி வந்துட்டு இந்த அமீபான்றது தட் இஸ் இந்த ஹோலோசோயிக்கோடைய டைப்ஸ் தட் இஸ் இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து நார்மலி வந்து பிளான்ட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அனிமல்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எப்போவுமே வந்துட்டு லிக்விட் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணிக்கிறதுனால இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப லேகிங்காக இருக்கும். ஸோ இந்த ஹோலோசோயிக்கில் என்னென்ன டைப்ஸ் 3 டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஓம்னிவோரஸ். ஸோ இது 3 டைப்ஸுமே வந்து நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் ஹெர்பிவோரஸ், which is the animals eat only the plants is called herbivorous, and only the flesh items eat ஆச்சுன்னா அதுக்கு பேர் carnivorous. both flesh and plants சேர்த்து சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் omnivorous. இதெல்லாம் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஹோலோசோயிக்கோட நியூட்ரிஷன் டைப்ஸ் வந்து இது 3த்தையும் சொல்லலாம். ஸோ இப்போ நார்மலி வந்து ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம்ன்றப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃப் ப்ராசஸில் எப்படி நம்ம வந்து சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணமோ எக்ஸ்கிரியேஷன், டைஜஷன், சர்க்குலேஷன், அதுக்கப்புறமா வந்து க்ரோத்து, இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி ஒரு நார்மல் ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம்ஸ்க்கு இந்த 4 ஸ்டெப்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஜெக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் அப்சர்ப்ஷன், தேர்ட் ஒன் இஸ் அசிமிலேஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இஜெக்ஷன். ஸோ இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா ஃபுட்டை உள்ளே போகிறது அந்த ப்ராசஸ்க்கு போய் தான் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அப்சர்ப்ஷன்னா நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகிறது தான் அப்சர்ப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அசிமிலேஷன் உள்ளே போகிற நியூட்ரியன்ஸ்க்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பாடி ஆல் ஓவர் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் போய் ரீச் ஆகிறது போய் தான் அசிமிலேஷன் சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் இஜெக்ஷன். இஜெக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தி எக்ஸ்கிரியேஷன். தட் இஸ் நம்ம பாடியில் இருக்கிற அன்வான்ட் டைஜஸ்ட் ஆகாத மெட்டீரியல்ஸாக டிஸ்சார்ஜ் ஆகாமல் அப்படியே வந்துட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் அன்டைஜஸ்டட் ஃபுட் அப்படியே டாக்ஸின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இஜெக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சாப்ரோட்ராஃபிக். சாப்ரோட்ராஃபிக்கோட இன்னொரு நேம் வந்து லைசோட்ராபிக் சொல்லுவாங்க. இந்த சாப்ரோட்ராஃபிக்கோட ஆர்கானிசம்ஸ் will always depend upon the decayed material and decaying material. ஸோ சாப்ரோட்ராஃபிக்ன்றது ஆக்சுவலி என்னென்னா தமிழில் சொல்லணும்னா
எப்பவுமே ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து கெட்டுப்போன மெட்டீரியல் டீகேட் மெட்டீரியல்ஸை தான் வந்து அதை ஃபுட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். எக்ஸாம்பிள் ஃபங்கை. ஸோ ஃபங்கை எப்பவுமே பாருங்கள் கெட்டுப்போன மெட்டீரியல்ஸை தான் வந்துட்டு ஃபுட்டாக எடுத்துக்கும். அதே மாதிரி பாக்டீரியா, சில வகையான பாக்டீரியா வந்துட்டு சாப்ரோட்ராஃபிக்கோட டைப்ஸில் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேராசிட்டிக் அப்படின்னா என்னதுன்னா, ஸோ இப்போ நார்மலி இந்த பேராசிட்டிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஃபுட் வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் எப்படி அப்டைன் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேராசிட்டிக். ஸோ நார்மலி பேராசிட்டிக் வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து ஹோஸ்ட்டாக இருக்கும்போது, தட் இஸ் பக்கத்தில் இருக்க விஷயமா இருக்கும்போது அது வெளியும் வாழலாம் உள்ளேயும் வாழலாம். ஸோ வெளியும் வாழும்போது இல்லை வெதர் இட் இஸ் அவுட் சைட் வாழும்போது சரி, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆர்கானிசம்ஸை வந்து கில் பண்ணாமையே வந்து அதோட ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிக்ஸ்னா மூட்டைப்பூச்சி, தென் மஸ்கிட்டோஸ், லீச் பார்த்தீங்கன்னா வந்து லீச்சை வந்து தமிழில் அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் நார்மலி, இதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் லீச் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ பேராசிட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஏன் அப்படின்னா நார்மலி வந்து ஒரு லீச் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு எதுக்கு மேலே அந்த ஆர்கானிசம்ஸ், இப்போ நம்ம மேலேயே ஒரு ஆர்கானிசம்ஸ் மேலேயே வந்துட்டு அந்த அட்டைப்பூச்சி உட்காந்துருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயம் அது ஃபுட்டு. அதோட ஃபுட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட். ஸோ நம்மளை எதுவுமே சாகடிக்காமல் நம்மளை எந்த ஹார்மும் பண்ணாமல் ஜஸ்ட்டு சக் பண்ணி அந்த பிளட்டை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும். அதே மாதிரி லைஸ், நம்ம தலையில் இருக்கிற பெயின். ஸோ அதுவும் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட பிளட்டு தான் அதுக்கோட ஃபுட்டு. ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மளை எதுவும் ஹார்ம் பண்ணாமல் எந்த விதமான கில்லிங்கும் பண்ணாமல் அதோட ஃபுட்டை அதை எடுத்துக்கும். ஸோ இதனால் இதை மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மெயினாக பேராசிட்டிக்கு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஸோ எப்படி வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் அதோடைய ஃபுட்டை எடுத்துக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபுட் எடுக்குன்ற ப்ராசஸ் எடுத்துக்கும் போது நார்மலி ஸ்டார்டிங் ஃப்ரம் தி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு ஃபுட் எப்படி அப்டைன் பண்ணுது, அதே மாதிரி ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம் தட் இஸ் ஒரு அனிமல்ஸோடைய ஃபுட் வந்து எப்படி அப்டைன் ஆகும் ஸோ அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ன்றப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் வந்துட்டு அமீபா. செகண்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் இஸ் Paramecium. ஸோ Parameciumன்றப்போ வந்து இட்ஸ் ஆல்சோ எ மெயின் எக்ஸாம்பிள் ஃபார் தி யூனிசெல்லுலர். ஸோ இப்போ இந்த யூனிசெல்லுலருடைய ஆர்கானிசம்ஸ் அமீபா எடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டயக்ராமை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது இட்ஸ் அமீபா. ஸோ அமீபா நமக்கு எல்லாருமே தெரியும் இட் டஸ் நாட் ஹேவ் த டெஃபினட் ஷேப். அமீபாக்கு எப்போவுமே வந்து டெஃபினட் ஷேப் கிடையாது. ஸோ இதில் ஒரு ஃபால்ஸ் ஃபீட் இருக்குது. ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னா என்னதுன்னா இட்ஸ் கால்ட் சூடோபோடியா. ஃபால்ஸ் ஃபீட்டை வந்து நம்ம நார்மல் பயாலஜிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சூடோபோடியான்னு சொல்லுவோம். சூடோபோடியா ஏன் எப்படி சொல்கிறோன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுட் மெயின்டைன் ஆகும்போது அதுக்கு தேவையான ஷேப்பை வந்து அது மாறிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் அது ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள் ஒரு அமீபா இருக்குது. ஸோ இதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்க்கு எடுத்துகிட்டு போயிடுது இந்த அமீபா யூஸிங் சூடோபோடியா. ஸோ சூடோபோடியாவில் நார்மலி வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் போடியாஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபிலோபோடியா, லைவோபோடியா அண்ட் ரைசோபோடியா அண்ட் ஆக்சோபோடியா. ஸோ இந்த எடுத்த ஃபுட் மெட்டீரியல்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் வேக்யூல்ஸ். நார்மலி ஒரு செல்குள்ளே வந்து you all know that vacuole will be present. So vacuole வந்து நார்மலி எதுக்கு யூஸ் ஆகும்? vacuoleன்றது is used as the storage of food. ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்காக தான் ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து நார்மலி பிளான்ஸாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி வேக்யூல்ஸ்ன்றது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோரேஜ் தி ஃபுட். ஸோ இந்த எடுத்த ஃபுட்டை வந்து சூடோபோடியா ஹெல்ப் மூலமாக வந்து ஃபுட் வேக்யூல்ஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சர்ஃபஸ் கிட்ட வந்து அந்த ஃபுட்டை சேவ் பண்ணி அதை நெக்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ் ஒரு ஹோல் ஆர்கானிசம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான நியூட்ரிஷன்ஸை வந்து அமீபா ரெடி பண்ணிக்கும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹவு த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு ஃபுட்டை அப்ளைன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த பாசிபிள் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலி வந்து ஹவு டு த ஆர்கானிசம்ஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்ளைன் தேர் ஃபுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஒன் இஸ் அமீபா, இந்த எக்ஸாம்பிள் எழுதலாம். தென் Paramecium, அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு டு த ஆர்கானிசம்ஸ் அப்ளைன் தேர் ஃபுட் இன் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டட் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த அமீபா அப்டைனிங்கோடைய ஃப்ளோ சார்ட். ஸோ நார்மலி பாருங்கள் நான் என்ன சொன்னேன், அமீபா என்ன பண்ணணும்னா சூடோபோடியா யூஸ் பண்ணி செல் மெம்பரேன்ஸோட எக்ஸ்டென்ஷன் தட் இஸ் அந்த ஃபால்ஸ் ஃபீட் மாதிரி அதோட தேவையான ஷேப்க்கு மாறிடும். ஸோ தேவையான ஷேப்க்கு அந்த சூடோபோடியா வித் ஹெல்ப் ஆஃப் சூடோபோடியா இட் கேப்சர்ஸ் த ஃபுட் அண்ட் என்ன பண்ணணும்னா கேப்சர் பண்ண ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுட் வேக்யூலில் வச்சுக்கும். ஃபுட் வேக்யூல் வச்சதுக்கப்புறமா யூஸிங் தி டிஃப்யூஷன் ப்ராசஸ் அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வேக்யூல்ஸில் டைஜஸ்ட் ஆன ஃபுட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கும், ஸ்டோர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கும். எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் சர்ஃபஸ் ஆஃப் தி மெட்டீரியலில் வந்துட்டு போயிட்டு செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறமா வந்து பை யூஸிங் தி லைசோசோம்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு டைஜஸ்ட் தி அன்வாண்டட் திங்ஸ் ஃப்ரம் தி செல்ஸ். ஸோ அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் என்ன ஆகும்னா
ஒரு செல்லுக்கு வெளியே வந்து த்ரோன் அவுட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஆக்சுவலி வந்துட்டு ஏன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சூடோபோடியா வந்து why it is called as the false fruit அப்படின்னு பார்த்தீங்கன்னா, owing to their ability to constantly change their shape called as pseudopodia. ஸோ ஒரு ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஒரு ஃபுட் மெட்டீரியலை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எபிலிட்டி, தட் இஸ் அதுக்கு தேவையான ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். தட் இஸ் கால் சூடோபோடியா. நெக்ஸ்ட், பை யூஸிங் தி பாரமீஷியம் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு ஃபுட்டை அப்டேட் பண்ணுது ஒரு ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா, நார்மலி ஒரு பாரமீஷியம் இட்ஸ் நாட் அமீபா அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ப்ராசஸ் கிடையாது. இட்ஸ் அ சிம்பிள் ப்ராசஸ். ஸோ பாரமீஷியம் என்ன பண்ணணும்னா அதோட ஃபுட்டை எடுத்துக்கும். எப்படி எடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பை யூஸிங் சிலியா. சிலியான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏர்லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ். ஸோ நார்மலி நம்ம இந்த சிலியான்றது வந்துட்டு நம்மளுடைய இயர்ஸ், நோஸ் எல்லாமே இருக்கும். ஏன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் லுக் லைக் ஏர்லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஏர்லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம நோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதில் இருக்கிற சிலியா வந்து அட்மாஸ்பியரிக்கில் இருந்து நமக்கு வர டர்ட்ஸை வந்துட்டு வெளியில் தள்ளுறதுக்காக, தட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த டர்ட் ஃப்ரம் தி நோஸ், அதுக்கு வந்து சிலியா யூஸ் ஆகும். இது எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி இந்த பாரமீஷியம் ஆர்கானிசம்ஸ்லேயே வந்துட்டு சிலியா ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சிலியா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகி, தட் இஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணும். அந்த பாடியில் இருக்கிற ஃபுட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸில் கேட்பாங்க. ஒன்று வந்து how will the organisms, unicellular organisms obtain their food அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 2 எக்ஸாம்பிள் எழுதலாம். ஒன் அமீபா அண்ட் பாரமீஷியம்ஸோடைய ஃபுட் ப்ராசஸிங். தென் செகண்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் how do the multicellular organisms obtain their food அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் தான் ஆன்சர். ஸோ இப்போ அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தோடைய ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா how the human beings nutritions obtained. ஸோ நார்மலி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எப்படி வந்து அப்டெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லைஃப் ப்ராசஸ்க்கு எப்படி தேவையான ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையோ தட் இஸ் எக்ஸ்கிரியேஷன், டைஜஷன், ஸோ அப்சார்ப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு டைஜஷன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெஷன் அப்படின்னா என்னதுன்னா எடுத்துக்கிற இன்டேக் ஆஃப் ஃபுட். ஸோ உள்ளே எடுத்துக்கிற ஃபுட்டோட ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணி அங்கே உள்ளே போகிற காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் வந்து சிம்ப்ளஸ் மெட்டீரியல்ஸாக வந்து அங்கே இருக்கிற என்சைம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும். இது இன்ஜெக்ஷன் ப்ராசஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைஜஷன். ஸோ டைஜஷன் என்ன பண்ணும், உள்ளே போகிற காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறது தான் டைஜஷனுடைய வேலை. நெக்ஸ்ட் டைஜஷன் ஆனால் மட்டும் பத்தாது, நமக்கு உள்ளே போன ஃபுட்லேருந்து நியூட்ரியன்ஸ் வேணும். ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது, தட் இஸ் டைஜஸ்ட் ஆன ஃபுட்ஸை வந்து மூவ்மெண்ட் பண்ணுறது தான் வந்து அப்சர்ப்ஷனோடைய ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஏசிமிலேஷன் அப்படின்னா என்னதுன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். உள்ளே போன ஃபுட் மெட்டீரியல்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அசிமிலேஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஜெஷன் இட் இஸ் யூஸ் ஃபார் ரிமூவிங் தி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் தி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ டைஜஸ்ட் ஆன ஃபுட்ஸ் எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு எந்த ப்ராசஸில் போயிட்டு டைஜஸ்ட் ஆகும்னா இஜெஷன் ப்ராசஸ் மூலமாக தான் ஆகும். ஸோ தெர் இஸ் சம் ஃப்ளோ சார்ட் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸிங் alimentary canal. ஸோ ஏன் நான் alimentary canalன்ற வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலி alimentary canal எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மவுத்தில் இருந்து ஆனஸ், தட் இஸ் நம்மளுடைய எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் வரையும் இருக்கிற இந்த டக்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு alimentary canalனு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும். நம்மளுடைய வாயில் இருந்து நம்மளோட எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் வரைக்கும் இருக்கிற அந்த கெனாலுக்கு பேர் தான் alimentary canal. So first step of this digestive system is called mouth, starting from the mouth. So starting from the mouth ன்னு சொல்கிறதால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மவுத்தில் வந்து ஹோல் ஃபுட்டு இன்டேக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு டீத் யூஸ் பண்ணி அதை சூவிங்கோ இல்லை கிரைண்டிங்கோ நம்மளால் எவ்வளோக்கு சூ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அதை கிரைண்ட் பண்ணி டீத் மூலமாக நெக்ஸ்ட்டு டங்க்லேருந்து ரோல் பண்ணி அதை நல்லா டேஸ்ட் பண்ணி ஸ்வாலோ பண்ணி அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவோம், சலைவரி கிளான்ஸ்க்கு தள்ளுவோம். ஸோ சலைவரி கிளான்ஸ் இஸ் த கிங் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டை வந்து நம்மளுடைய சலைவரி கிளான்ஸ், தட் இஸ் நம்ம சலைவால் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி அதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி சூ பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் தி டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு எடுத்துகிட்டு போகிறது சலைவரி கிளான்ஸ் தான். ஸோ சலைவரி கிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவாவை எக்ஸ்கிரேட் பண்ணும் ப்ளஸ் மியூக்கஸ். ஸோ மியூக்கஸ்ன்றது நான் பின்னாடி என்னென்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சலைவரி கிளான்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் parotid gland. So second one is submandibular gland, third one is subclavian gland சொல்லுவாங்க. ஸோ இந்த salivary glands வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவாவை ப்ளஸ் மியூக்கஸ் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரியேட் பண்ணும்.
ஸோ நார்மலி நம்ம போகிற வாய்க்குள் நம்ம வாய் வழியாக போகிற கார்போஹைட்ரேட்ஸோ இல்லை ஸ்டார்ச்சோ வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறமா இந்த சலைவரி அமிலேஸ்னால என்ன ஆகும்னா உள்ளே போயிட்டதுக்கப்புறமா வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் என்சைம் திஸ் இஸ் கால் தி salivary gall enzyme. ஸோ salivary glandsல இந்த என்சைமுக்கு பேர் தான் வந்துட்டு salivary amylase சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் வந்து ட்ரியாலின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரியாலின்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் salivary amylase என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உள்ளே போகிற கார்போஹைட்ரேட்ஸ் நியூட்ரியன்ஸை வந்து சுகராக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதோடைய ஒர்க். ஸோ இந்த 3 types ஆஃப் glands பாருங்கள். ஒன் இஸ் patrotid and submatricular gland and third one is subgland. இது ஒன்று வந்து நம்ம salivary glandsல ஒரு செக்ஷன் ஆஃப் தி மவுத்லேயே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஒன் வந்து சப்குவிக் கிளாண்ட் வந்துட்டு இட்ஸ் லுக் லைக் ஆல்மண்ட் ஷேப். ஒரு ஆல்மண்ட் ஷேப் எப்படி இருக்கும், ஓவைட் ஷேப்பில் இருக்கும். இது எங்கே சிச்சுவேட்டடாக இருக்குன்னா நம்மளுடைய டங்குக்கு கீழே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய எனாமல் டேர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வாய்க்குள்ளே போகிற சில கேவிட்டி டங் அதாவது ஒரு ஹோல்ஸ் எதுவும் யூஸ் ஆகாமல் ஒரு அந்த இடம் வந்து டிக்கேட் ஆகாமல் பாதுகாக்கிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்குவிக் கிளாண்ட் தான். ஸோ இப்போ இந்த salivary glandsல இருந்து சுகராக கன்வெர்ட் ஆன ஃபுட் வந்து என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸ்க்கு போகும். வாட் இஸ் மீன் பை ஈசோஃபேகஸ்? இட் இஸ் நோன் ஆஸ் தி ஃபுட் பைப். ஸோ ஃபுட் பைப் தான் நார்மலி வந்து நம்ம ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரக்கியா இஸ் கால்ட் அஸ் தி வீன் பைப். ஸோ இந்த ஈசோஃபேகஸ்க்கு போன ஃபுட் வந்து என்ன ஆகும்னா மவுத்தில் இருந்து ஸ்டொமக்கு போகும். ஸோ பை யூஸிங் தி பேரஸ்டாலிக் மூமெண்ட். பேரஸ்டாலிக் மூமெண்ட் அப்படின்னா என்னதுன்னா அந்த ஈசோஃபேகஸில் இருக்க மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகி ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு தட் இஸ் சுருங்கி ரிலாக்ஸ் ஆகி அந்த ஃபுட்டை என்ன பண்ணணும்னா மவுத்லேருந்து ஸ்டொமக்கு எடுத்துகிட்டு போகும். தட் இஸ் கால் தி பேரஸ்டாலிக் மூமெண்ட். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 2 mark. Which is what is meant by peristaltic movement means it is a contraction and relaxation of esophagus muscles. Esophagus musclesல நடக்கிற relaxation and contractionக்கு பேர் தான் வந்துட்டு peristaltic movement சொல்லுவாங்க. ஸோ இந்த peristaltic movementsல இருந்து ஃபுட் வந்து என்ன ஆகும்னா ஸ்டொமக்கு போகும். ஸ்டொமக்கில் இருக்க gastric glands. ஸோ gastric glands தான் வந்துட்டு நம்ம பாடியில் வந்து ஃபுட்டில் வந்து அசிடிட்டி தட் இஸ் ஆசிடை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த gastric gland என்ன பண்ணணும்னா gastric ஜூஸை வந்து செக்ரியேட் பண்ணும். gastric ஜூஸில் வந்து 3 types ஆஃப் ஜூஸஸ் இருக்குது. ஒன் இஸ் பெப்சைன், இட் இஸ் கால் ஒன் என்சைம். ஸோ இது ஒரு என்சைம், gastric glandக்கு ஒரு என்சைம். தென் செகண்ட் ஒன் இஸ் HCl, தட் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நார்மலி நம்ம நேச்சர் ஆஃப் தி ஸ்டொமக்லேயே வந்து நம்மளுடைய பாடியில் ஸ்டொமக்கில் HCl ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் மியூக்கஸ். ஸோ இந்த 3 விதமான என்சைம்ஸ் தான் வந்துட்டு நம்ம gastric glandsல இருக்கிற இம்பார்ட்டண்ட் என்சைம்ஸ். ஸோ இந்த ஒரு விதமான என்சைம்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஆக்ஷன்ஸ் தட் இஸ் ஒரு டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த என்சைம்ஸை பற்றி தான் டிஸ்கிரிப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பெப்சின். பெப்சின் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இஸ் யூஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் நார்மலி வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியை வந்துட்டு எஃபிஷியன்சி அதிகமாக்கிறதுக்கு தான் வந்து இந்த பெப்சின் என்சைம்ஸ் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த பெப்சின் என்சைம் என்ன பண்ணும், இந்த என்சைம்ஸ் வந்து உள்ளே போகிற ஃபுட்ஸ் ப்ரோட்டீன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி ப்ரோட்டீனாக டைஜஸ்டட் தட் இஸ் யூஸ்டு டு டைஜஸ்ட் தி ப்ரோட்டீன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் HCl. ஸோ இந்த HCl வந்து என்ன பண்ணோம்னா இட்ஸ் மேக் தி ஸ்டொமக் இன்டு த அசிடிக் மீடியம். ஸோ நம்ம பாடியில் வந்து அசிடிக் மீடியத்தை க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் மியூக்கஸ். ஸோ மியூக்கஸ் என்ன பண்ணுன்னா நார்மலி வந்து நம்ம ஸ்டொமக்கோடைய இன்னர் லைனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ். ஸோ இங்கே நீங்கள் 9th standலேயே படிச்சிருப்பீங்க which is called epithelial tissue. ஸோ epithelial tissue 4 types ஆஃப் டிஷ்யூஸ் வந்து நம்ம பாடியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒன் இஸ் epithelial tissue, ஒன் இஸ் connective tissue, third one is muscular tissue and fourth one is nerves tissue. இது நாலுமே வந்துட்டு 9th standardல டிஷ்யூஸ் லெசனில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த எபித்தீரியல் டிஷ்யூஸில் இருக்கிற இந்த மியூக்கஸ் தான் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் த இன்னர் லைனிங்லேயும் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து மியூக்கஸ். ஸோ இந்த மியூக்கஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த 3த்துலேயுமே டைஜஸ்டிவ் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஃபுட் என்ன ஆகும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். நார்மலி வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 types ஆஃப் glands ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒன் இஸ் கால் டியோடனம், ஜுஜினம் அண்ட் ஹீலியம். இது 3த்துலேயுமே வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் வந்து ஜுஜினமில் அப்சர்வ் ஆகும். ஜுஜினமில் பேலன்ஸ் ஆகிற ஃபுட்ஸ் எல்லாமே ஹீலியமுக்கு போயிட்டு டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்ஸ் எல்லாமே வந்து டைஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த 3 glandsோடைய வேலை ஸ்மால் இன்டெஸ்டைனில். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஆக்சுவலி வந்து 3 subdivisions ஆஃப் ப்ராசஸ் வில் பி ப்ரெசென்ட். ஒன் இஸ் கால் இன்டெஸ்டைன் என்சைம். ஸோ இந்த இன்டெஸ்டைன் என்சைமில் என்ன ஆகும்னா உள்ளே போகிற என்சைம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா ஃபுட்டை வந்து கார்போஹைட்ரேட்ஸாகவும் ஃபேட்ஸாகவும் ப்ரோட்டீன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணும். சப்போஸ் அந்த கார்போஹைட்ரேட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபுட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும்.
ஃபேட்ஸாக இருந்துச்சுன்னா ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிரிசோலாராக கன்வெர்ட் ஆகும். ப்ரோட்டீனாக இருந்துச்சுன்னா அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் கேட்கலாம் நமக்கு போகிற ஃபுட் எல்லாமே எப்படி வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ விச் இஸ் கால்ட் அ டேர்ம் கால்ட் வில்லி. ஸோ இந்த வில்லின்ற ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர், நார்மலி வந்து இந்த வில்லின்னு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்கில் வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சரில் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா வில்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து மைக்ரோவில்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்ரோவில்லி ஆர் வில்லி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஹெல்ப்ஸ் டு யூஸ் தி அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ். நம்ம உள்ளே போகிற ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த வில்லியோடைய வேலையே. ஸோ இது என்ன பண்ணுவோம், ஹெல்ப்ஸ் இன் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபுட் இன் பிளட். ஸோ இது என்ன பண்ணுன்னா அப்சர்வ் ஆன ஃபுட் எல்லாமே வந்துட்டு பிளட்க்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதோட முடியல. ஸோ இங்கே செக்ரியேஷன் ரிசீவ் பண்ண செக்ரியேஷன்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிவருக்கு போகும். லிவரில் என்ன ஆகும்னா பைல் சால்ஸ்க்கு போகும். பைல் சால்ஸ் ஆக்சுவலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட என்சைம்ஸ் ஆக்ஷன்ஸை வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்காக. ஸோ நார்மலி இந்த லிவருக்கு போனதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் சால்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பைல் சால்ஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போன லார்ஜ் ஃபேட் கேப்யூல்ஸ், தட் இஸ் பெருசாக இருக்க ஃபேட்ஸ் எல்லாமே வந்துட்டு எமல்சிஃபை ஆகி ஸ்மால் ஃபேட்ஸ் மாலிகூல்ஸாக மாறும். தட் இஸ் ஸ்மால் ஃபேட் காபியூல்ஸாக மாறும். ஸோ எமல்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா பேஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா இந்த லிவருக்கு போயிட்டு பைல் சால்ஸாக கன்வெர்ட் ஆகிற அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து பெருசாக இருக்கிற ஃபேட் காபியூல்ஸாக இருக்கா, அந்த ஃபேட் காபியூல்ஸ் என்ன ஆகும்னா எமல்சிஃபிகேஷன், தட் இஸ் பேஸ்ட், ஒரு பேஸ்ட் மாதிரி மாற்றி அதை ஸ்மால் ஃபேட் காபியூல்ஸாக மாற்றும். ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம என்சைம்ஸோடைய ஆக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே எல்லா நடந்த மெட்டீரியல்ஸும் வந்து பேன்க்ரியாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பேன்க்ரியாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனவுடனே எப்படி கேஸ்ட்ரிக் கிளாண்டில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரியேட் ஆச்சோ அதே மாதிரி பேன்க்ரியாஸ்லேயும் வந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து செக்ரியேட் ஆகும். இதுலேயே 2 டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம எத்தனை என்சைம்ஸ் பார்த்துருக்கோம், சலவரி கிளாண்டில் வந்து சலவரி அமிலேஸ்ன்ற ஒரு என்சைம் பார்த்தோம். தென் கேஸ்ட்ரிக் கிளாண்டில் பெப்சின், HCl அண்ட் மியூக்கஸ். நெக்ஸ்ட் வந்து பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸில் இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் இருக்குது. ஒன் இஸ் ட்ரிப்சின், another one is lipase. ஸோ இந்த பேன்க்ரியாஸ்க்கு அந்த ஃபுட் போனதுக்கப்புறம் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸை வந்து செக்ரியேட் பண்ணும். ஒன் இஸ் கால்ட் ட்ரிப்சின் அண்ட் another one is called lipase. This is very important 2 mark both of them. ஸோ இந்த ட்ரிப்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கன்வெர்ட் ஆன ப்ரோட்டீன் மெட்டீரியல்ஸை பெப்டோன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லிப்பேஸ் என்ன கன்வெர்ட் பண்ணும், லிப்பேஸ்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ், தட் இஸ் ஆயில், நம்ம பாடியில் இருக்கிற குட் ஃபேட்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ நார்மலி ஃபேட்ஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன் இஸ் HDL and LDL. HDL is called as good fats and LDL is called as the low fats, that is bad fats. ஸோ HDL வந்து ஏன் குட் ஃபேட்ஸ்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து சீஸ், தென் பன்னீர், கீ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு குட் ஃபேட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து HDL சொல்லுவாங்க. HDLோட ஃபுல் ஃபார்ம் ஹை டென்சிட்டி லைகோப்ரோட்டீன் அண்ட் லோ டென்சிட்டி லைகோப்ரோட்டீன். நார்மலி லோ டென்சிட்டி லைகோப்ரோட்டீனை வந்து என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ் ஃபுட், இந்த மாதிரி இருக்கிற பேட் ஃபேட்ஸை தான் வந்துட்டு LDL சொல்லுவோம். ஸோ இப்போ ட்ரிப்சின் அப்படின்னா என்னதுன்னா இந்த ட்ரிப்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீனை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும். தட் இஸ் நல்லா வாட்டர் ஃப்ளூயிட் மாதிரி மாற்றி ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது நார்மலி எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸில் ப்ரொடியூஸ் ஆகும். இதோட இன்னொரு நேம் வந்து ப்ரோட்டியோலிட்டிக், தட் இஸ் ஹைட்ரோலைசிஸ். ப்ரோட்டீனை வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணி இது வந்து என்சைம்ஸ் ஆக்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுனால இதோட இன்னொரு பேர் வந்து ப்ரோட்டியோலிட்டிக் என்சைம் சொல்லுவாங்க, which is also known as proteinase. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் 1 mark which is not present in your book. இது உங்கள் புக்கில் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் 1 markல கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ known as the proteolytic enzyme. இது வந்து எப்பவுமே வந்து inactive ஃபார்மில் இருக்கும்போது, தட் இஸ் inactive ஃபார்ம்னா வந்துட்டு எந்த விதமான ஒரு ப்ராசஸ்லையும் இல்லாதப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்சினோஜன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் திஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் இஸ் இங்கே அப்சர்வ் ஆன ஃபுட் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருப்போம் நார்மலி வந்துட்டு எப்போவுமே வந்து ஃபுட் ப்ராசஸ் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி, விச் இஸ் ராங். நார்மலி வந்து டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும்.
Okay, so this is correct. So இப்போ pancreatic juiceல இருந்து obtained ஆகிற food next எங்கே போகும், large intestineக்கு போகும். ஸோ எப்படி small intestine 3 types of glands present ஆயிடுச்சு, duodenum, jejunum and helium. ஸோ அதே மாதிரி இன்டெஸ்டைன்லேயும் வந்து கோலன்ன்ற ஒரு gland present ஆயிருக்கும், which has 2 types, ascending colon and descending colon. சின்னதாக ஒரு குடல் present ஆயிருக்கும், அதுக்கு விட பெருசுலேருந்து சின்னதாக முடிகிற மாதிரி ஒரு குடல் present ஆயிருக்கும், like this. இந்த மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ விச் இஸ் யூஸ் லைக் இந்த எலிக்கல் ஷேப், நல்லா வந்து எலிக்கல் ஷேப்பில் இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போன ஃபுட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ், அதாவது எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கிறது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஃப்ளூயிடாக தானே போகுது, ஸோ வாட்டர் மூலம், தட் இஸ் ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஸோ அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைஜஸ்ட் ஆகி நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் ஆகிட்டு ஆனஸ் வழியாக, தட் இஸ் எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன் ஆஃப் தி பாடி. ஸோ இந்த எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன் ஆஃப் த பாடியில் வந்துட்டு தட் இஸ் ஆனல் ஸ்பிங்டர்னு சொல்லுவோம். ஆனல் ஸ்பிங்டர் அப்படின்னா என்னதுன்னா எந்த மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்பிங்டர்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிங்டர் வந்து நம்ம ஆல் ஓவர் த பார்ட்ஸ், நம்ம பிரெயின்லேயும் இருக்குது, நம்ம லங்ஸ்லேயும் இருக்குது. எந்த இடம் வந்து எந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதோ, சுருகுதோ, அதுக்கு பேர் வந்து ஸ்பிங்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனஸ் வழியாக வந்து ஸ்பிங்டர் ஆகி தட் இஸ் கான்ட்ராக்ட் ஆகி அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி தட் இஸ் நம்ம எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன்ஸ் வெளியே அனுப்புறதுனால அதுக்கு பேர் வந்து ஆனல் ஸ்பிங்டர். ஸோ வாட் இஸ் இந்த ஆனல் ஸ்பிங்டர், விச் இஸ் கால்ட் as தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் ஆனஸ் டியூரிங் மோஷன். ஸோ நம்ம டைஜஸ்டிவ் எக்ஸ்கிரியேட்டரி நம்மளுடைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்கிரியேட் ஆகும்போது எந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆனல் ஸ்பிங்டர்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த process of the digestive system. In next video we will have the respiration topic. Thank you.